இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நல்லா வரணும்ன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி. அடியன் ஆக்சுவலா பேச முடியாத ஒரு மனநிலைக்கு ஆட்பட்டிருக்கிறேன் என்று கூறினால் அது சற்று மிகையாகாது. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்ற பாரதியின் வரிகளை தியானித்து ஒரு அற்புதமான ஒரு வைபவம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸ்ரீவத்சத்தில் நித்திய கோலாகலமாக பக்திபூர்வமான நிகழ்ச்சிகள் ஏராளம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நேற்றைய பொழுது கார்த்திகை சோமவாரத்தின் ஸ்பெஷலாக ஒரு திருச்சக்தி முற்றத்து அம்மையப்பரை நம் கொன்னே சிவாச்சாரியார் நிறுத்தினார் என்றால், இன்றைய பொழுதிலே 24 மணி நேரத்திற்குள்ளாகவே இது மாதிரியான ஒரு கலச ஸ்நபனம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை அவ்வளவு எளிமையாக பார்த்து உய்தல் இயலாத ஒரு காரியம். மிகவும் அரிதான நிகழ்வுகளில் ஒன்று. இவ்வளவு வைபவத்துடன் இந்த நிகழ்ச்சியை அடியன் கண்ணுற்றதில்லை. வைகுண்டத்திலே நித்திய பூஜை எவ்விதம் நடைபெறுகிறது அப்படின்னு யாராவது கேட்டால் அதுக்கு பதிலாக இங்கே ஸ்ரீவத்சத்துக்கு போங்க, அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்தாலே தெரிஞ்சுடலாம் அப்படின்னு பதில் சொல்லலாம். இது ஒரு நிச்சயமாக ஒரு மிகையான கூற்றாக இருக்க முடியாது. ஏன்னா வைகுண்டத்தில் யார் இருக்கா? பெருமாள் இருக்கார். அனுதினமும் அவரை சிந்தையிலே ஏற்றி போற்றி அவர் நினைவாகவே இருந்தவர்கள் அந்த இடத்திற்கு செல்கிறார்கள். அப்போது எப்படி அங்கே பெருமாள் கொண்டாடப்படுவார் அப்படிங்கிறத அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை, இங்கேயே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அளவில் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு முதற்கண் நமது ராஜா பட்டாச்சாரியர் அவர்களுக்கு நாம் மிகுந்த நன்றியை செலுத்த வேண்டும். அவருடைய மைத்துனர் இங்கே பலமுறை அவர் இந்த வளாகத்திற்கு புதியவர் அல்லர். பிரசன்ன வெங்கடேசன் என்பது அவர் பெயர். அவர் எடுத்து நடத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் ரொம்ப கிரமமாக இருக்கும். இந்த மாதிரியான தெய்வாம்சம் பொருந்திய நிகழ்வுகள் எல்லாம் கிரமமாக நடைபெறுதல் 1000 மடங்கு பலனை கூடுதலாக கொடுக்கும் என்று பெரியோர் கூறுவர். அந்த வகையில் எப்பொழுது கிரமமாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வரும் என்றால், பெரியோர்களிடமிருந்து கல்வி கேள்விகளை உள்வாங்கி அவர்களிடமிருந்து முறையாக அவைகளை கற்று அதனை தொடர்ச்சியாக பயிற்சி செய்தால் மட்டுமே கிரமமாக ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஆற்றல் ஒருவருக்கு ஏற்படும். அந்த வகையிலே அவர்கள் எவ்வளவு பயிற்சி பெற்றவர்கள் என்பது அவர்கள் இங்கு நிகழ்த்தி காட்டிய இந்த அற்புதமான தெய்வீக நிகழ்வு பறைசாற்றுகிறது என்று கூறினால் அது சற்று மிகையாகாது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வை அறம் காவலர்களின்றி நிறைவேற்ற இயலாது. அவருக்கு சொன்னால் பிடிக்காது, ஆனால் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. மற்றும் திருமதி ஹேமமாலினி கஸ்தூரி அவர்கள் இங்கு வந்ததிலிருந்தே, ஸ்ரீவத்சத்தில் குடியேறியதிலிருந்தே பெருமாளுக்கு விதவிதமாக செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுவாள். அந்த எண்ணமே அவன் கொடுக்குற எண்ணம் தான். அந்த எண்ணத்தை உள்வாங்கி மனசார இப்போ ஏற்பட்ட ஒரு பொதுவாக ஒரு பெரிய வாக்கியம் உண்டு, மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு. அது உலகாயத விஷயங்களுக்கு பொருந்தும். இங்கு அருள் கூட்டுவித்து அருள் பெறு
அப்படின்னு ஒரு புதிய வாசகத்தை சொல்லலாம் போல தோணித்து. இந்த க்ஷணத்தில் எனக்கு தோணித்து. அருள் கூட்டுவித்து இருக்கக்கூடிய பக்த மகாஜனங்கள் எல்லாருக்கும் அருள் பெற ஏது செய்து அதன் மூலம் தான் அருளை அடைவது அப்படின்னு அதை நம்ம கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை, இன்னும் கூட ஃப்ரீக்குவென்சி அதிகம்னு நினைக்கிறேன், ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியை பெருமாளை கும்பிட்றதுக்கு டெய்லி எல்லோரும் நம்ம பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் இது மாதிரியான ஒரு விசேஷ காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக எல்லாரும் இங்கே உட்காந்து பெருமாளை பார்த்துட்டு இருக்கேன். முழுக்க 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 பெருமாள் சிந்தனையில் நிறைகிறார். இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த மற்றும் திருமதி ஹேமமாலினி கஸ்தூரி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். பெருமாள் அவங்களுக்கு எல்லா விதமான வளமும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இதே மாதிரி ஒரு நிறைய நிகழ்ச்சிகளை பெருமாளுக்கு பண்ணி நம்ம இதெல்லாம் உட்காந்து இப்படி ரசிக்கும்படியாக விண்ணப்பிச்சுக்கிறேன். இப்போது பேசினதெல்லாம் சற்று மிகையான கூற்று மாதிரி தெரியும். மேடை நாகரிகம் கருதியோ அல்லது இந்த இடத்துல சில பேரை பெருமைப்படுத்தணுங்கிறது கருதியோ அடியேன் பேசலை. சைவமோ வைணவமோ இரண்டுமே உள்ளார்ந்த நிலையில் நுட்பமான தலங்களில் ஒன்றுதான். சைவமும் பரம்பொருள், உயிர், உலகம், மாயை, மோட்சம் இந்த விஷயங்களை தான் எடுத்துட்டு ஆராய்ஞ்சு மேம்படுத்துறது. அதே மாதிரி வைணவத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளிலும் இதே 5 விஷயங்களை எடுத்து தான் வைணவமும் அதற்கான தீர்வை கொடுக்கிறது. வைணவத்திலே பரம்பொருள் 5 நிலைகள் இருப்பதாக வைணவ ஆச்சாரியர்கள் குறிப்பிடுவர். பரம்பொருளாகவும் வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சா நிலை, இந்த நிலைகளிலே பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து தரிசனம் செய்வித்து அவர்களை உய்விக்கிறார் என்று வைணவம் கூறுகிறது. அந்த வகையிலே இந்த ஸ்ரீவட்ச க்ஷேத்திரத்திலே பூதேவி ஸ்ரீதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளாக அர்ச்சாவத மூர்த்தியாக பெருமாள் எழுந்தருளி பெரிய மகான் ஒருவரால் ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணா அவர்களால் பூமி பூஜை போட்டதிலிருந்து கும்பாபிஷேகம் வரைக்கும் அவருடைய சிந்தையில் நிறைந்த பெருமாள். அதனால் திவ்ய தேச தலங்களுக்கு சற்றும் குறைவர பெருமாளின் அருள் பெற்ற இடம் நமது ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம் என்று கூறினால் அந்த கூற்றும் சற்றும் மிகையான கூற்றாக இருக்க முடியாது. உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும், மண்டலாபிஷேகம் முடிவதற்குள்ளாக ஸ்ரீ அண்ணா இந்த ஆலயத்திற்கு எழுந்தருளி இதே இடத்தில் நின்று உள்ளே பெருமாளை தரிசித்து ஸ்ரீனிவாசன் இங்கு தான் இருக்கிறான் அப்படின்னு திருவாய் மலர்ந்தருளினார். மகான்களுடைய வாக்கு எப்பேற்பட்ட வாக்கு! ஸ்ரீனிவாசன் இங்கே தான் இருக்காருன்னு அவர் சொன்ன பிறகு ஸ்ரீனிவாசன் இங்கே தானே இருந்தாகணும். அப்படி அவர் இங்கே தான் இருக்கார் அப்படிங்கிறத எப்படி நமக்கெல்லாம் காமிப்பார்? தன்னைத்தானே சிவன் அபிஷேக பிரியர், பெருமாள் அலங்கார பிரியர் அப்படின்னு ஒரு சைவ சொல்லாடல் உண்டு. நம்ம பெருமாள் திவ்ய தேச பெருமாளுக்கு சற்றும் குறைவில்லாமல் அவர் இங்கே ஏற்படுத்தி கொள்ளும் வைபவங்கள் கொஞ்சமா நஞ்சமா? தன்னைத்தானே அவர் ஆராதிப்பதற்கு அவரே ஏற்படுத்தி கொண்ட ஒரு அர்ச்சகர் தான் நம்முடைய ராஜா பட்டாச்சாரியார். நான் இங்கே பல முறை கூறியிருக்கிறேன், அடியேனுக்கு ஆழ்வார்களின் பேரிலே மிகுந்த பிரியம் உண்டு. அதிலும் பெரியாழ்வாரை கண்டு நான் வியப்பதுண்டு. பெரியாழ்வார்தான் பெருமாளை கொண்டாடுதல் எப்படி என்பதை எல்லாருக்குமே சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் அது சற்று மிகையாகாது. அந்த பெருமாளை அணுவாக ரசிப்பது எப்படி அப்படின்னு யாராவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் பெரியாழ்வாருடைய பாசுரங்களை படிக்கலாம். அப்படி அந்த பெருமாளை அவர் ஆராதிக்கும் வண்ணம் வெகு நிச்சயமாக இங்கேருந்து வேறு இடத்துக்கும் பெருமாள் போகவே மாட்டார். அப்போது அவர் மாற்றி 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 அவருடைய எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ளே இருத்த வேண்டும்னு அவரே சங்கல்பம் பண்ணி
அவரே இது மாதிரி திரு கஸ்தூரி அவர்களுடைய மனசில் ஒவ்வொருத்தர் இது மாதிரி பக்தர்களுடைய மனசில் புகுந்து இதை பண்ண அதை பண்ண அப்படின்ற சங்கல்பமாக அவரே எழுப்பி அது செயல் வடிவம் பெற்று எப்படி இருந்தது ஒரு அடியேன் இப்பொழுது கூறினேன் அல்லவா, ஒரு ஆழ்ந்த நிலையில் நுட்பமான தலங்களில் சைவமும் வைணவமும் ஒன்றுதான் அப்படின்னு. எப்படி சைவ பெரியார்களிலே திருமூலர் பக்தி யோகம் ஞானம் அப்படின்னு பல விஷயங்களை போதிச்சாரோ, அதே மாதிரி இந்த வைணவ ஆழ்வார்களிலே பக்தி ஞானம் யோகம் இதை எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பாசுரங்களை எழுதியவர் நம்மாழ்வார். நம்மாழ்வாரனுடைய பாசுரங்களை படித்தா சைவம் வைணவம் அப்படிங்கிற வேறுபாடு யாருக்கும் வராது. இந்த பேதமே இல்லாமல் ஒரே பக்த குழாம் சைவத்தையும் வைணவத்தையும் சரிசமமாக பாவித்து கொண்டாடுகிறது அப்படின்னு சொன்னால் இதுவும் சற்று மிகையான கூற்றாக இருக்க முடியாது. ஸ்ரீவத்ச பக்த மகாஜனங்கள் மட்டும்தான். சிவாலயத்தில் ஒன்றுனா எல்லாரும் அங்கே போய் சுவாமியை தரிசனம் பண்ணுவா, பெருமாள் கோயிலில் ஒன்று அப்படின்னா எல்லாரும் இங்கே வந்து. ஸோ அந்த வேறுபாடு உண்மையிலே கிடையாது. அது பின்னால் எப்படி வந்ததுங்கிறது தெரியல. நுட்பமான தலங்களில் பக்தியையும் ஞானத்தையும் நாம் உணர்வோமானால் இருவரும் ஒருவரே. இப்போ இந்த இடம் வைகுண்டமாக காட்சியளிக்கிறது. ஒரே ஒரு துளி கூட இந்த கூற்று மிகையான கூற்று அல்ல. ஏன் அப்படின்னா, நம்மாழ்வார் பாடிய ஒரு பாடலை நாங்கள் சொல்கிறேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் மிகைப்படுத்தி பேசினேன்னா உண்மையை பேசினேன்னா அப்படின்னு. பெருமாள் கிட்ட அவர் பேசுகிறார். ஒன்றுண்டு செங்கன்மால் யான் உரைப்பது உன் அடியார் கென்று சொல்ல நீ இருத்தி நின் புகழில் வைகுந்தம் சிந்தையினுள் மற்றினிதோ நீ அவர்க்கு வைகுந்தம் என்று அருளும் வான் அப்படின்னு ஒரு 4 வரியில் இந்த 4 வரி போகிறோம். வைணவமும் அத்வைதைத்தான் பேசுகிறது அப்படின்னு. சத்தியம் இந்த 4 வரியை நல்லா நம்ம டீகோட் பண்ணி பார்த்தோம்னா அவர் என்ன சொல்கிறார்? ஒன்றுண்டு செங்கன்மால்னு அவர் திருமாலை விழிக்கிறார். நான் சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் உண்டு. என்னால் உன்னோட பக்தர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ தெரியாது. உன்னையே அவர்கள் சிந்தையில் இருத்தி உன் புகழை அவர்கள் மனதில் இருத்த. வைகுண்டம்னு சொல்கிறியே, இந்த வைகுண்டம்னா என்ன? நீயே வைகுண்டம், நீ இருக்குமிடமே வைகுண்டம், நீ உன் பக்தர்களுக்கு அருளுமிடம் வைகுண்டம், இதுதானே அப்படின்னு அவரை பார்த்து கேட்குறார். அப்படின்னா உன்னுடைய குணங்களை உன்னுடைய புகழை அவர்கள் சிந்தையில் ஏந்தும் பொழுது அதுதானப்பா வைகுண்டம். நின் புகழில் வைகுந்தம் சிந்தையினில் மற்ற இனிதோ. உன்னுடைய எண்ணங்களை அவங்க சிந்தையில் தாங்கி உன்னை வழிபடும் பொழுது அதுதானே வைகுண்டம். அதை தாண்டி நீ அவருக்கு வைகுந்தம் என்று அளிக்கும் வான் உசந்ததோ அப்படின்னு கேட்குறார். வானத்தில் இனிமேல் எங்கேயோ இருக்கக்கூடிய வைகுந்தத்தை நீ கொண்டு போய் கொடுக்க போகிற அப்படின்னா, இந்த பூலோகத்தில் உன்னுடைய சிந்தைகளால் உன் புகழால் உன்னை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய உன் அடியவர்கள் எப்பொழுது உன் புகழை நினைக்கிறார்களோ, எப்பொழுது உன்னை காண்கிறார்களோ, அதுதான் மிக உயர்ந்த வைகுண்டம் அப்படின்னு பெருமாள்கிட்டே நம்மாழ்வார் கேட்குறார். அந்த வகையில் பார்த்தா இந்த நமது ஸ்ரீவத்சவாசிகள் அனுதினமும் பெருமாளுடைய நினைவுகளிலேயே
இங்கே வந்து பெருமாளை கும்பிட்றது, இந்த மாதிரி 3 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து நிகழ்ச்சி ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் பெருமாளை பார்க்குறது, இந்த நினைவுகள் கண்டிப்பாக பெருமாளை நினச்சிட்டு தானே இருக்கோம். இப்போ நம்ம ஸ்ரீனிவாச பெருமாள் கண் வழியாக நுழைஞ்ச அர்ச்சாவதார மூர்த்தி. அதனால தான் வைணவத்தில் வந்து இந்த அர்ச்சாவதாரத்துக்கு ஒரு பெரிய ஏற்றம். பெருமாள் இறங்கி வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்து நமக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறார். அந்த தரிசனத்தை நாம் உள்வாங்கும் பொழுது சிந்தையினிலே அவரை நாம் நிறைக்கிறோம். எப்பொழுது நாம் சிந்தையிலே அவரை நிறைத்து கொண்டு விட்டோமோ அப்பொழுது அந்த இடம் வைகுண்டமாக மாறிவிடுகிறது என்று நம்மாழ்வார் கூறுகிறார். நம்மாழ்வாரின் கூற்றுப்படி நாம் உருவாக்கிய இந்த பூலோக வைகுண்டத்தில் அனுதினமும் வைகுந்தத்தில் பெருமாளை தரிசித்த புண்ணியத்துடன் அந்த நினைவுடன் பெருமாளை நாம் தரிசித்து வணங்கி உயிர் பெற்று கொண்டிருக்கிறோம் என்று கூறினால் சற்றும் மிகையான கூற்றாக இருக்க முடியாது. அந்த வகையிலே இந்த மாதிரியான ஒரு தெய்வீக சூழலை அனுதினமும் உறுதி செய்வதில் பெரும்பங்கு பக்த மகாஜனங்களாகிய உங்களுக்கு உண்டு. நீங்கள் அனைவரும் பக்தியுடன் எல்லா தெய்வீக நிகழ்வுகளிலும் பங்கு கொள்வதனால் மட்டுமே தெய்வங்களும் மனமும் வந்து இங்கே குடிகொண்டு நம்மை அருள்பாலிக்கின்றன. இது மாதிரி நிறைய திரு மற்றும் திருமதி கஸ்தூரி தம்பதியர் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தானே. எவ்வளோ நேரம் நம்ம சுவாமியை பற்றி நினைக்கிறோமோ, என்னென்ன காரணங்களை கொண்டு சுவாமியை பற்றி நினைக்கிறோமோ அந்தந்த வகையில் நம்முடைய வாழ்வு, இந்த க்ஷணம் நம் மனதில் எது குடிகொண்டிருக்கிறதோ அதுவே நம் வாழ்வு. அப்போது அது மாதிரியான தெய்வீகமான தருணங்களை நாமளாக ஏற்படுத்தி, காரணம் ஒரு பிறந்த நாளா, ஒரு திருமண நாளா, சுவாமிக்கு ஒரு அபிஷேகம், இப்படின்னு என்னென்ன காரணங்களை கொண்டு வாழ்வை நாம் கொண்டாட வேண்டுமோ அந்த கொண்டாட்டங்கள் எல்லாத்தையும் இறைவனுடன் பொருத்தி மகிழும் ஒரு அற்புதமான ஒரு உத்தி ஸ்ரீவத்சவாசிகளால் கையாளப்படுகிறது. இது உலகமே காப்பி அடிக்கும்னு நினைக்கிறேன். போக போக இந்த உற்சாகம், பக்தி, இதுவும் ஒரு ஆரோக்கியமான தொற்று. அந்த வகையிலே ஒரு தெய்வீகமான ஒரு அதிர்வு இந்த இடத்திலே உங்கள் பக்தியினால் தொடர்ந்து சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறினால் அதுவும் ஒரு மிகையான கூற்றாக இருக்க முடியாது. ரொம்ப ஒரு ஆனந்தமான இந்த வைபவத்திலே உங்களுடன் கலந்து கொண்டு வைகுந்தவாசியாக பெருமாளை தரிசித்து ஆனந்தம் பெற்று ஒரு சில வார்த்தைகள் பகிர கிடைத்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் பேஸ்டுவான கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணுன்றது தான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி.